ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஸ் ஆர்ட்ஃபுல் டைரிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு செவ்வந்தி பூ மாலை தான் எப்படி கோக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம கடையில் வாங்குறது வந்து மாலை கட்டி கொடுப்பாங்க. பட் அப்படி இல்லாமல் ஈஸியாக ஊசி நூல் வச்சு எப்படி மாலை கோக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செவ்வந்தி அண்ட் ரோஜா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாலையை வந்து நான் கோத்துருக்கேன். ஜஸ்ட் 150 ருபீஸ் தான். செவ்வந்தி பூ ஒரு 100 ரூபாய்க்கும், ரோஜா வந்து ஒரு 50 ரூபாய்க்கும் வாங்கியிருந்தேன். பட் வந்து பாதி தான் இதில் கோத்துருக்கேன். பட் பேலன்ஸ் வந்து இன்னும் அப்படியே இருக்குது. பாதி பூலே வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 ஃபீட் அளவுக்கு மாலை வந்து கோத்துருக்கேன். எப்படி கோக்கிறதுன்னு பார்க்கலாமா? இது வந்து ஒயிட் காட்டன் த்ரெட். ஆனால் வந்து நம்ம நார்மலாக பூ கட்டுவோம்ல, அந்த நூல் கிடையாது. இது வந்து ஃபேன்சி ஸ்டோரில் வந்து ஒரு 10 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். த்ரெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சிசர் வச்சு கட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கட் பண்ண முடியும். ஸோ இந்த த்ரெட்டில் வந்து நான் ஊசி நூலில் வந்து கோத்துக்கிட்டேன். செவ்வந்தி பூவில் பின்னாடி இருக்க தண்டை வந்து நான் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸ்லேயும் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஊசியில் கோக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நான் எல்லா ஃப்ளவர்ஸ்லேயும் வந்து பேக் சைடில் தண்டை வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம ரோஜா பூவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2 பூவை, ஒரு பூ மேலே இன்னொரு பூ கீழே இருக்க மாதிரி நார்மலாக நம்ம எப்படி பூ கட்டுவோமோ அதே மாதிரி கட்டிக்கிறேன். அதே மாதிரி ஆப்போசிட்டாக எக்ஸ் மாதிரி இன்னும் 2 பூ வச்சு அதே மாதிரி பூ கட்டுற மாதிரி கட்டிக்கிறேன். இன்னொரு பூ, மொத்தமாக ஒரு 5 பூ இருந்தால் தான் நமக்கு நெருக்கமாக இருக்கும். அதுக்காக இன்னொரு பூ அதை இடையில வச்சு பூ கட்டுற மாதிரி நார்மலாக ஒன்றோட ஒன்று பக்கத்தில் இருக்க பூ கூட வச்சு நான் நார்மலாக பூ கட்டுற மாதிரி கட்டி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம நிறையா ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இதுவும் நம்ம இடையில கோக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஊசி நூலில் வந்து அதை கோக்க போகிறோம். ஃபஸ்ட்டு செவ்வந்தி பூ வந்து கோத்துக்கிறேன். ஒன்றும் இல்லை, நார்மலாக நம்ம எப்படி குண்டு மல்லி இதெல்லாம் வந்து நம்ம கோப்போம் அதே மாதிரி தான். பட் இதில் வந்து நான் பேக் சைடில் நமக்கு அந்த ஸ்டெம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம்ல, அந்த கட் பண்ண சென்டரில் வந்து நம்ம ஊசி உள்ளே போகிற மாதிரி ஒவ்வொரு பூவாக வந்து நம்ம கோத்துக்கிட்டே வரோம் வரிசையாக. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, செவ்வந்தி இடையில வந்து இந்த பட்டன் ரோஸ் வர மாதிரி கோக்க போகிறேன். இப்போ செவ்வந்தி கோத்து முடிச்சிட்டோம்ல, இப்போ இடையில வந்து இந்த பட்டன் ரோஸ் வர மாதிரி நான் கோத்துக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு செவ்வந்தி பூ வேணுமோ அந்தளவுக்கு செவ்வந்தி பூ, இடையில வந்து நமக்கு பட்டன் ரோஸ், இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து ஃபுல்லாக நம்ம கோத்துக்கிறோம். இப்போ வந்து நான் 2 சைடும் கோத்துட்டேன். லெஃப்ட் ரைட் 2 அளவுக்கு லென்த் வர அளவுக்கு கோத்துட்டு அது 2யும் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். 2 இதையும் நம்ம த்ரெட் நல்லா நாட் போட்டுக்கிறோம். ஒரு 2-3 தடவை முடிச்சு போட்டுட்டு சிசர் வச்சு அதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மாலை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு நடுவில் வந்து நம்ம ஒரு குஞ்சம் மாதிரி தொங்கும் இல்லையா, அதை தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரெட் ரோஸ் நம்ம ஆல்ரெடி கட்டி வச்சுருக்கோம்ல, அது வந்து ஒரு 3 to 4 லேயர்ஸ் மாதிரி நான் அப்படியே கோத்துக்கிறேன். அதுக்கப்புறம் செவ்வந்தி பூ வந்து அதில் மாலையில் எப்படி கோத்தமோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதை வந்து நம்ம மாலையோட சென்டரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், நம்மளோட செவ்வந்தி மாலை ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. 150 ருபீஸ்க்கு ஈஸியாக வீட்டிலையே மாலை கோத்து சாமிக்கும் போய் நான் அதை போட்டுட்டு வந்துட்டேன்.